ஒருவர் கர்த்தருக்கு காத்திருந்தால் அவருடைய வழியை கைக்கொள். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது பூமியை சுதந்திரித்து கொள்ளுவதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். துன்மார்க்கர் அழிகிறதை நீங்களும் நானும் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் நம்ம அவங்களை அழிக்க தேவையில்லை. துன்மார்க்கரை நம்ம அழிக்க தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும். ஆனால் நீங்களும் நானும் கர்த்தருக்கு காத்திருந்தால் கர்த்தர் என்ன பண்ணுவார்? நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்ம அழிக்க தேவையில்லை அவங்கள. அப்போ நீங்களும் நானும் கர்த்தருக்கு காத்திருந்தால் அவருடைய வழியை கை கொண்டால், கர்த்தருக்கு காத்திருன்னு சொன்னால் என்னன்னு அர்த்தம்னா அவருடைய வழியை கை கொள்ளணும். அவருடைய வழி என்னன்னு சொன்னால் வேத வசனம். அவருடைய வழி என்ன? வேத வசனம். வேத வசனத்தை நம்ம படிக்கிறதுக்கு காத்திருக்கணும், ஜெபிக்கிறதுக்கு காத்திருக்கணும், உபவாசிக்கிறதுக்கு காத்திருக்கணும், தினந்தோறும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அப்போ கர்த்தருக்கு நீங்களும் நானும் நீ காத்திருக்கும் பொழுது அவருடைய வழியை கை கொள்ளும் பொழுது நீ பூமியை சுதந்திரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். இந்த பூமியை நீங்களும் நானும் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் யாராக இருக்கணும்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ நீங்களும் நானும் கர்த்தருக்கு காத்திருந்தால் கர்த்தர் இந்த பூமியிலே நம்ம என்ன பண்ணுவார்? உயர்ந்த இடத்துல